வெல்கம் டியர் சில்ட்ரன். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேம் 1 அதில் இருக்கக்கூடிய ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். அந்த போயம் நேம் என்ன அப்படின்னா பியாண்ட் த யூனிவர்ஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த போயமை தரவாக ரீட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? என் கூடவே சேர்ந்து எல்லாரும் இதை அழகாக ரீட் பண்ணுங்க. பியாண்ட் த யூனிவர்ஸ். I dream of flying beyond the earth amidst the planets and the countless stars. I would stop by the red planet Mars. Here we dream of a home away from home. Fly on to watch the Saturn with its ring and moons. Then I stop by Jupiter, marveled by its red storms that look like marbles. Huddling through a belt of asteroids, I crossed Uranus without a fuss. To Neptune, the blue ice giant, further high, I fly beyond the galaxy to meet the creator of this magnificent display, to take me beyond the Milky Way, to voyage across the galaxies. Beyond the universe. What do you mean by universe? The whole of the space and everything in it, including the planets, the stars and the galaxies, is called as universe. வானத்தில் உள்ள சூரியன், கோள்கள், நட்சத்திரங்கள் இதை எல்லாத்தையும் நாம் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிரபஞ்சம் அப்படின்னும் சொல்லலாம். பியாண்ட் த யூனிவர்ஸ் அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி என்ன இருக்குது? பியாண்ட் த யூனிவர்ஸ். I dream of flying beyond the earth amidst the planets and the countless stars. ட்ரீம் அப்படின்னா கனவு. இந்த போயட் ஒரு கனவு காண்றாரு. இந்த பூமியையும் தாண்டி அதற்கு அப்பால் பறந்து போகிறது தான் அந்த போயட்டோட கனவாக இருந்துச்சு. amidst the planets and the countless stars. பிளானட்ஸ்னால் கோள்கள். amidst the planets அதாவது பிளானட்ஸ்க்கு நடுவில் நான் பறந்து போவேன். அண்ட் த கவுண்ட்லெஸ் ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸ் அப்படின்னா நட்சத்திரங்கள். கவுண்ட்லெஸ் ஸ்டார்ஸ் எண்ண முடியாத நட்சத்திரங்கள். இரவில் நீங்கள் நட்சத்திரங்கள் பார்த்துருப்பீங்க. அதை கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. எண்ண முடியாத நட்சத்திர கூட்டத்திற்கும் அந்த கோள்களுக்கும் நடுவுலையும் நான் பறந்து போவேன் அப்படின்னு போயட் சொல்கிறாரு. ஐ வுட் ஸ்டாப் பை த ரெட் பிளானட் மார்ஸ். வாட் டு யூ மீன் பை ரெட் பிளானட்? ரெட் பிளானட் அப்படின்னா சிவப்பு கோள். மார்ஸை நாம் ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லலாம். ஐ வுட் ஸ்டாப் பை த ரெட் பிளானட் மார்ஸ். அந்த ரெட் பிளானட் மார்ஸில் போய் நான் ஸ்டாப் பண்ணி நிற்பேன். ஹியர் வி ட்ரீம் ஆஃப் அ ஹோம் அவே ஃப்ரம் ஹோம். பூமியை தவிர செவ்வாய் கிரகமாக அதாவது மார்ஸ் அதில் மனுஷன் தங்க முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த ரெட் பிளானட் மார்ஸில் போய் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. பூமியில் உள்ள நம்மளோட இல்லத்தை விட்டுட்டு நம்மளோட கனவு இல்லமாகிய மார்ஸ் கோளத்தை நான் அடைவேன் அப்படின்னு சொல்கிறாரு. beyond to watch the Saturn with its ring and moons. சாட்டன் அப்படின்னா சனி அப்படின்ற கோள். அந்த கோளுக்கு நான் போவேன். with its ring and moons. Saturn has many rings around it, so it is called as ringed planet. சாட்டன் பிளானட்டை சுற்றி ஒரு ரிங் இருக்கும். அது போக சாட்டன் பிளானட்டில் நிறைய மூன்ஸ் இருக்கும். நம்மளோட பூமியில் ஒரு மூணு தான் இருக்குது, ஒரு நிலா தான் இருக்குது. ஆனால் சாட்டனில் நிறைய மூன்ஸ் இருக்கும். அந்த பிளானட்டை போய் நான் பார்க்க போகிறேன். தென் ஐ ஸ்டாப் பை ஜூபிட்டர், marveled by its red storms that look like marbles. சாட்டன் பிளானட்டை பார்த்ததுக்கப்புறம் நான் ஜூபிட்டருக்கு போவேன். அங்கே போய் நான் ஸ்டாப் பண்ணுவேன். வாட் இஸ் மீன் பை ஜூபிட்டர்? ஜூபிட்டர் மீன்ஸ் வியாழன். ஜூபிட்டர் இஸ் த பிக்கஸ்ட் பிளானட். எல்லா பிளானட்டை விட ஜூபிட்டர் தான் பெரிய பிளானட். வாட் இஸ் மார்வல்டு? மார்வல்டு அப்படின்னா என்ன? அதாவது சம்திங் தட் காசஸ் வண்டர். அதாவது ரொம்ப அதிசயமாக இருக்கக்கூடியதை தான் நம்ம மார்வல்டுன்னு சொல்லுவோம். வாட் டு யூ மீன் பை ஸ்டாம்? ஸ்டாம் அப்படின்னா புயல். ரெட் ஸ்டாம் அப்படின்னா செந்நிறமான புயல். ஜூபிட்டரில் செந்நிறத்தில் புயல் வீசுது. அதை பார்க்குறப்போ பளிங்கு மாதிரி இருக்கும். அந்த ஜூபிட்டரில் போய் நான் பார்ப்பேன்.
சேட்டனுக்கு போய் அதோட ரிங்ஸை பார்ப்பேன், அங்கே உள்ள நிலவுகளையும் நான் பார்ப்பேன். அதே போல் ஜூபிட்டருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய செந்நிற புயலையும் பார்ப்பேன் அப்படின்னு போயட் சொல்கிறாரு. Paddling through a belt of asteroids, I crossed Uranus without a fuss. To Neptune, the blue ice giant, further high, I fly beyond the galaxy. What do you mean by hurling? Racing over the barriers. நான் யுரேனஸ் அப்படின்ற கோளை தாண்டு போகும்போது நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் வழியில் எனக்கு தடைக்கற்களாக இருந்துச்சு. அதையும் தாண்டி நான் யுரேனஸை போய் அடைஞ்சேன். What do you mean by asteroids? Small planets which move around the sun as called as asteroids. Asteroids அப்படின்னா சிறிய கோள்கள். இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸை தாண்டி நான் யுரேனஸ் கோளை கிராஸ் பண்ணி போனேன். To Neptune, the blue ice giant, further high, I fly beyond the galaxy. The next planet is Neptune. It is big and blue in color and it is covered with ice. Neptune planet பனிக்கட்டியால் மூடப்பட்டு ப்ளூ கலரில் இருந்துச்சு. நான் அதையும் தாண்டி உயரத்தில் பறந்து போவேன். Beyond the galaxy. What do you mean by galaxy? Group of stars. கேலக்ஸினா நட்சத்திர கூட்டம். அந்த நட்சத்திர கூட்டத்தையும் தாண்டி பறந்து போவேன். லாஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க. To meet the creator of this magnificent display, to take me beyond the Milky Way, to voyage across the galaxies. இவ்வளோ தூரம் உயர்ந்து பறந்து போய் நான் யாரை பார்க்க போகிறேன்? To meet the creator. Who is the creator? கிரியேட்டர்னா இந்த உலகத்தை படைத்தவர். What do you mean by magnificent? Magnificentனா excellent, மிகவும் அற்புதமான படைப்பு. இந்த அற்புதமான படைப்பை படைத்த கடவுளை நான் பார்க்க போகிறேன். To take me beyond the Milky Way. What do you mean by Milky Way? Milky Way is the galaxy. It contains our solar system. மில்கி வேயை நாம் பால்வெளி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளோட சன்னு, பிளானட்ஸ் இது எல்லாமே சேர்ந்திருக்கக்கூடிய இடம் தான் மில்கி வே. அதையும் தாண்டி நான் போகணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட கேட்பேன். டு வாயேஜ் அக்ராஸ் த கேலக்ஸிஸ். வாட் டு யூ மீன் பை வாயேஜ்? வாயேஜ் மீன்ஸ் பிரயாணம் பண்ணுறது. கேலக்ஸி அப்படின்னா விண்மீன் கூட்டம். விண்மீன் கூட்டங்களையும் தாண்டி நான் பயணம் செய்யணும் அப்படின்னு விரும்புகிறேன் அப்படின்னு போயட் சொல்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.